ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் வித் அருண் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது இலங்கையில தேர்தலுக்கான காலப்பகுதி. ஜனாதிபதி தேர்தல். 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல் நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணைக்குழுவினால. இப்போ அதற்கான நடவடிக்கைகள் மும்முரமா இடம்பெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ தேர்தல் களம் இலங்கையில சூடு பிடிச்சு கொண்டிருக்கு. கட்சி தாவல்கள், அதே மாதிரி யாருக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, அதே மாதிரி தேர்தல் வன்முறைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கட்டுப்பணம் செலுத்துற நடவடிக்கை, அதுக்கடுத்து வேட்புமனு தாக்கல், அப்புறம் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு சூடு பிடிச்ச ஒரு தேர்தல் காலத்தை காணக்கூடியதா இருக்கு. இருந்தாலும் நாங்க பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எப்படித்தான் நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் கடைசியா நாங்க போறது, போயிட்டு வாக்களிக்க போறது யாருக்கு அப்படின்றத நாங்க முடிவு பண்ணணும். ஆனா யாருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த வாக்குச்சீட்டுல போயிட்டு நாங்க தப்பா பண்ணிட்டோம்னா நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணோமோ அவ்வளவுமே மண்ணா போயிடும். சோ நாங்க என்ன செய்யணும், வாக்களிக்கிறது எப்படின்னு சொல்லி சரியா பார்க்கணும், சரியா தெரிஞ்சுக்கணும், சரியா நம்மளோட ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுறத கடமையை நாங்க எப்படி சரியா செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோல நாங்க முழுசாவே பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஜனாதிபதி தேர்தல்ல நாங்க ஒருத்தருக்கு தான் வாக்களிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தவறான விஷயம். நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம். அதுவும் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது 3 உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. 3 பேரை நீங்க தெரிவு செய்யலாம். சோ அந்த 3 பேரை எப்படி தெரிவு செய்யறது, ஒருவருக்கு எப்படி தெரிவு செய்யறதுன்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போற முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஜனநாயக கடமையை எப்படி நிறைவேற்ற போறோம், அது வாக்குச்சீட்டுல அதை தான் பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த வாக்குச்சீட்டு. இதுதான் ஒரு சாம்பிள், அதாவது இது ஒரு மாதிரி வடிவமான ஒரு வாக்குச்சீட்டு. இதுல வந்து நாங்க சின்னங்களை அடையாளப்படுத்த முடியாது. இலங்கையில் இருக்கக்கூடிய சின்னங்களை பெயர்களை அடையாளப்படுத்த முடியாதனால நான் ஏஏ பிபி சிசி அப்படின்னு போட்டு சில சில கற்பனை சின்னங்களை வந்து பக்கத்துல போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இலங்கையில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டு அமைஞ்சிருக்கும். இது இப்படி இருக்காது, இதை விட கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். ஸோ நான் இது ஒரு மாதிரி வடிவத்துக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்படித்தான் வாக்குச்சீட்டு இருக்கும். இந்த வாக்குச்சீட்டில் தான் நாங்கள் வாக்க பதிவு செய்யணும். இது முதலாவது. எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஒரு தேர்தலில் போயிட்டு வாக்களிக்கிறதுன்னு சொன்னா ஒரு தரை, அதாவது எக்ஸ் வடிவில் நாங்கள் வந்து புல்லடி இடுவோம். ஸோ இந்த புல்லடி இடுறது வந்து ஒரு சரியான ஒரு நடைமுறைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஜனாதிபதி தேர்தல்ல ஒருவரை நாங்க வந்து ஒரு வேட்பாளரை நாங்க தெரிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு போனால், அந்த இடத்துல வந்து நாங்க அந்த அவரது பெயருக்கு முன்னால நாங்க ஒரு புல்லடி விழலாம். அது சரியான ஒரு நடைமுறை. அதைத்தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. நீங்க தெரிவு செய்யும் நபர் 2வது இலக்கத்துல இருக்கக்கூடிய பிபிபிபின்னு குறிப்பிடக்கூடிய நபரா இருந்தா அவருக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல நீங்க ஒரு புல்லடி இடலாம். இது சரியான நடைமுறை. 2வது விஷயம், நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த நடைமுறையில இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சீட்டுல பாருங்க, புல்லடி 3 பேருக்கு இடப்பட்டிருக்கு. இந்த புல்லடிய 3 பேருக்கு நான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு 3 பேருக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி. ஆனா 3 பேருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னா, இந்த 3 பேருக்கு வாக்களிக்கிற நடைமுறையில புல்லடின்றத தவிர்த்துக் கொள்ளணும். ஒருவரை தெரிவு செய்யறதா இருந்தா நீங்க புல்லடி இடலாம். பட் 1 அல்லது 2 அல்லது 3 இப்படி நீங்க ஒருவரை தெரிவு செய்யறது அல்லது 2 பேரை தெரிவு செய்யறது அல்லது 3 பேரை தெரிவு செய்யறதுக்கு இந்த புல்லடியை பயன்படுத்த முடியாது. ஒரே ஒருத்தரை மட்டும் நீங்க தெரிவு செய்யறதா இருந்தா மட்டும் தான் புல்லடி பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 3 பேரை தெரிவு செய்யறதா இருந்தா புல்லடி பயன்படுத்த முடியாது. அதே நேரம் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த வாக்குச்சீட்டுல பாருங்க, புல்லடியிட்டு இருக்கோம், அப்புறம் 2ன்னு போட்டிருக்கோம். இதுவும் தவறான நடைமுறை. அதாவது நாங்க 2 பேரை தெரிவு செய்ய போறோம்னு சொல்லி புல்லடியையும் இலக்கத்தையும் நம்மளால பயன்படுத்த முடியாது. நீங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவரை நீங்க தெரிவு செய்யணுமா இருந்தால், நீங்க வந்து 1, 2, 3ன்னு சொல்லி இலக்கங்கள்ல நீங்க தெரிவுகளை மேற்கொள்ளலாம். அதாவது முதல் நபரா நீங்க முதல் வேட்பாளர் யாரை விரும்புறீங்களோ, இவர் முதலாவதா வரணும், இவர் தான் ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரது பேருக்கு முன்னால 1ன்னு சொல்லி நீங்க இடலாம். அதுக்கு அடுத்ததா 2வதா நான் வந்து இவரை நான் தெரிவு செஞ்சால் 2வதா இவரும் ஜனாதிபதி ஆனா நல்லா இருக்கும், என்ன 2வது ஆப்ஷன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு முன்னால 2ன்னு போடுங்க. 3வது ஆப்ஷன் சொல்லி நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னு சொன்னா அவருக்கு முன்னால 3ன்னு போட்டீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லி அப்படி போட்டால் இது வந்து சரியான நடைமுறை. இந்த நடைமுறையை பயன்படுத்தி நீங்க தேர்தல்ல வாக்களிக்கலாம். வீடியோல நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய இறுதியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா,
புல்லடியையும் இலக்கத்தையும் இணைச்சு பயன்படுத்தக்கூடாது. ஒருவரை தெரிவு செய்யறதா இருந்தா புல்லடி 1 மட்டும்தான் பயன்படுத்தலாம். மூவரை தெரிவு செய்யறதா இருந்தா புல்லடி 3 பயன்படுத்தக்கூடாது. 1, 2, 3ன்னு சொல்லி இலக்கங்கள்ல உங்களுக்கு உங்களோட தெரிவின் அடிப்படையில அந்த இலக்கங்களை போட்டு அந்த வேட்பாளர் தெரிவு செஞ்சு 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான தேர்தல் மிகவும் சூடு பிடிச்சிருக்கு. அது உள்ளிட்ட தேர்தல்கள் உள்ளிட்ட மேலும் பல தகவல்களை உங்களுக்கு ஏண்ட யூடியூப் வழியா வழங்குறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.